அழைக்கின்றோம். பல்கலைவாணி டாக்டர் ஸ்ரீமதி ரஞ்சனி கோஷல் அவர்களை அன்போடு மேடைக்கு வரவேற்கின்றோம். பெற்றோர்களுடைய சார்பிலும் சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கவிருக்கின்றோம். மாணவி தீப்தியினுடைய பெற்றோர்கள் சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக லயகலா விபஞ்சி. அடுத்ததாக டாக்டர் ரஞ்சனி கோஷல் அவர்கள் நிகழ்வின் சார்பாக பெற்றோர்களின் வாயிலாக கௌரவிக்கப்படுகின்றார்கள். இந்த நிகழ்விலே சிறப்பு விருந்தினர்களாக நம்முடைய அழைப்பிற்கு மதிப்பளித்து அரங்கம் வந்திருக்கின்ற இருவருமே பற்பல கலைகளிலே தங்களுடைய ஆர்வத்தை செலுத்தி அந்த கலை வடிவங்கள் அனைத்திலுமே சிறப்புமிக்க சாதனையாளர்களாக தங்களை தரம் உயர்த்தி கொண்டவர்கள். அதிலே டாக்டர் ரஞ்சனி கோஷல் அவர்கள் கலாச்சார பாரம்பரியமிக்க ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடியவர். தன்னுடைய தந்தையும் குருவுமாகிய கலைமாமணி டாக்டர் கே ராஜமாணிக்கம் அவர்கள் மூலமாக நாட்டிய கலைத்துறையிலே ஒரு ஆர்வம் கொண்டு அதை முறையாக பயின்று ஒரு ஆடற் கலைஞராக மட்டுமல்லாமல் கர்நாடக சங்கீதம், பியானோ இசை, வயலின் இசை, யோகக்கலை என பற்பல கலை பரிமாணங்களிலே திறன்மிக்கவராக வளர்ந்திருக்கக்கூடியவர். அதோடு மட்டுமல்லாமல் பல் மருத்துவத்திலே முறையாக கல்வியை மேற்கொண்டு பட்டம் பெற்று டாக்டர் கோஷல்ஸ் ஆர்டிஸ்ட்ரி டென்டல் இம்ப்ளான்ட் அண்ட் ஏஸ்தட்டிக் சென்டர் என்கின்ற பல் மருத்துவ மையத்தினுடைய இயக்குநராகவும் தற்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நட்டுவாங்க கலையிலே தனக்கு இருக்கக்கூடிய நிபுணத்துவம் பலருக்கும் பயன்படும் வகையிலே அது தொடர்பான பயிலரங்கங்களை பல தளங்களிலே பல இடங்களிலே உலகம் அளாவிய விதத்தில் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர். 300க்கும் மேற்பட்ட ஆடற்கலை சார்ந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் இவரிடத்திலே தற்பொழுது நட்டுவாங்க கலை நுட்பங்களை பயின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு மிகச்சிறந்த பின்னணி பாடகியாகவும் பல்வேறு படைப்புகளினுடைய அறிமுக பாடல்கள், திரையிசை பாடல்கள் ஆகியவற்றிற்கு பின்னணி குரல் வழங்கியிருக்கக்கூடியவர். கலைத்துறையிலே மாநில அளவிலும் தேசிய அளவிலும் பல்வேறு விருதுகளை, சிறப்புமிக்க பாராட்டுக்களை பெற்றிருக்கக்கூடியவர். த இந்தியன் டென்டல் டேலண்ட் ஆஃப் த இயர் 2024 என்னும் விருதினை சமீபத்திலே பெற்றிருக்கக்கூடியவர். இத்தனை திறமைகளுக்கும் ஆர்வங்களுக்கும் இடமளிப்பதற்கு அவருக்கு மட்டும் ஆண்டவன் ஒரு 5-6 மணி நேரங்களை அதிகம் கொடுத்திருக்கிறானா என்று ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு பல்வேறு கலைத்திறமைகளை ஆர்வமோடு கற்றுக்கொண்டு அவற்றிலே சிறப்பாக பரிணமித்து அடுத்த தலைமுறைக்கும் நல்லதொரு உதாரணமாக விளங்கி கொண்டிருக்கின்ற டாக்டர் ரஞ்சனி கோஷல் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். First of all, I would like to thank Sri Ganesh for that amazing introduction. சார் நீங்கள் வந்து கெஸ்ட்டாக பேசியிருந்துருக்கலாம். ஆக்சுவலி நாங்கள் பேச வேண்டியது எல்லாமே நீங்கள் அவ்வளோ அழகாக பேசிட்டீங்க. ஸோ நான் இங்கே வந்து முதல்ல உங்களை தான் பாராட்டணும் அப்படின்னு நினச்சேன். அமேசிங் ஜாப் சார், இன்க்ரெடிபிளாக பண்ணிகிட்ருக்கீங்க.
So, ஜெயநர்த்தன ஜோதி ஸ்கூல் ஆஃப் டான்ஸ் இங்கே இந்த கிருஷ்ணார்ப்பணம் பரதநாட்டிய அரங்கேற்றத்துக்கு என்னை வர சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்ரீமதி ஸ்ரீவர்ஷினி அவங்க தான் என்னை முதல்ல கால் பண்ணி கேட்டாங்க, மேம் இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வரீங்களா அப்படின்னு. நான் ஒத்துக்கிட்டதுக்கு வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு இன்றைக்கி நான் என்னையே ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா இங்கே இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் நான் அவ்வளவு சந்தோஷமாக அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஒரு செகண்டும் ரசித்தேன். அணுவாக இவங்க பண்ண எல்லா பர்ஃபார்மன்ஸஸையுமே ரொம்ப ரசித்தேன். நம்ம மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னோம் இல்லையா, மாதா அவங்களோட செல்வி தீப்தியினுடைய மாதாவையும் பிதாவையும் இந்த மாதிரி ஒரு குரு கிட்ட கொண்டு வந்து விட்டதுக்கு அந்த தெய்வத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க பேசாமலே பேசினாங்க. அவங்க தீப்தி கூட அவ்வளோ அந்த கமல கண்ணனை தியானம் செய்தான்னு தீப்தி தியானம் பண்ணாங்களோ இல்லையோ, அவங்க ரொம்ப தியானம் பண்ணாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க நல்லா செய்யணும், மறந்துடக்கூடாது, கரெக்டாக செய்யணும், சிரிச்சுக்கிட்டே ஆடு, நல்லா செய்யணும். அவங்க அம்மா எந்த அளவுக்கு அவங்க தீப்தி நல்லா ஆடணும்னு நினச்சிருப்பாங்களோ அதை விட 100 மடங்கு அவங்க குரு ஒரு செகண்டும் பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க. அது அவ்வளோ எவிடெண்ட்டாக தெரிஞ்சுது ஸ்டேஜில். அவங்களுடைய குருவை முதல்ல நான் ரொம்ப பாராட்டணும்னு நினைக்கிறேன். ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அவங்க எல்லாத்தையுமே என்ன ஐட்டம்ஸ் போடணும், எப்படி சொல்லித்தரணும், எப்படி கொரியோகிராஃப் பண்ணணும், என்ன ட்ரெஸ் போடணும், என்ன ஜுவல்ஸ் போடணும், இன்விடேஷன் எப்படி டிசைன் பண்ணணும், சவுண்ட் அண்ட் லைட் யார் கொடுக்கணும், லைட்டிங் எப்படி பண்ணணும், மியூசிஷியன்ஸை கோஆர்டினேட் பண்ணணும்னு சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பித்து எல்லாம் இன்றைக்கி நடந்த ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவங்களுடைய பங்கு இல்லைன்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமே நடந்திருக்கவே முடியாது. ஸோ இன்றைக்கி என்ன தான் தீப்தியினுடைய அரங்கேற்றமாக இருந்தாலும் இன்றைக்கி ஹீரோயின் எனக்கு குரு ஸ்ரீவர்ஷினியாக தான் தெரியுறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் தீப்தி த வே ஷி வாஸ் டுடே. ஷி வாஸ் ஜஸ்ட் dazzling on stage. அவங்க அவ்வளோ இன்னசென்ஸ் இருக்குது அவங்களுடைய டான்ஸில். அவங்க மனசில் ஒரு வில்லங்கமுமே இல்லாமல் அவ்வளோ அழகாக ஒரு குழந்தை புதுசாக பெற்று எடுத்து ஸ்டேஜில் விட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இன்னோசென்ட்டாக பண்ணாங்க. ரொம்ப ரசித்தேன். அவங்க பண்ண ஒரு சின்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸுமே, கோவமாக இருந்தாலும் சரி, அது ஒரு பரிவாக இருந்தாலும் சரி, எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ரஜினி சார் சொல்கிற மாதிரி இனிதான் ஆரம்பம். அவங்க இப்போ தான் ஒரு பிள்ளையார் சுழி போட்டிருக்காங்க. இனிமே தான் அவங்களுடைய பரதநாட்டிய ஜேர்னியில் ஒரு பெரிய விஷயத்தை அவங்க சாதிக்க போகிறாங்க. அதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி தான் இன்றைக்கி அவங்க வச்சுருக்காங்க. ஸோ மியூசிஷியன்ஸ் அவங்க வேறு மாதிரி ஒரு ஜோனுக்கு இந்த ப்ரோக்ராமை கொண்டு போயிட்டாங்க. பாட்டு அவங்க தான் பாடுறாங்க அப்படிங்கிறது அவங்கள பார்க்கும்போது தான் தெரியுது. இல்லாட்டி ஒரு ஃபேஸில் ஒரு எக்ஸ்ப்ரெஷனுமே அவங்க காமிச்சிக்கவே இல்லை. அவ்வளோ ஆத்மார்த்தமாக அவ்வளோ அழகாக அவங்க பாடினாங்க. எல்லா ஐட்டம்ஸ்னுடைய ஸ்டார்டிங்குமே சரி, அந்த பாட்டினுடைய மூடை அவ்வளோ அழகாக அவங்க க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் மென்ஷன் யுக கலா பாரதி ஸ்ரீமதி ராந்தினி அரவிந்த் மேம், யூ ஆர் இன்க்ரெடிபிள். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் மிருதங்கம் ஸ்ரீ ஆர்காட் எஸ் பாலாஜி சார், நீங்கள் வேறு லெவல் சார். நீங்கள் அவங்கள ஸ்ரீமதி ஸ்ரீவர்ஷினி அவங்க கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி அவ்வளோ அழகாக அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அப்படி ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. அது நல்லாவே தெரிஞ்சுது. ரொம்ப நன்றி சார். நீங்கள் ரொம்ப அழகாக அனுசரணையாக அப்படி அவங்க காலால் ஆடினாங்கன்னா நீங்கள் கையாலே பேசிக்கிட்டு இருந்தீங்க, கையாலே ஆடினீங்க. அவ்வளோ நல்லா இருந்தது சார். ஒரு அறுதி ஒரு தீர்மானமும். அதுக்கப்புறம் வயலின் வில்லிசை வேந்தன் ஸ்ரீ சோழபுரம் வி சங்கர் அவர் ஒரு ரீரெக்கார்டிங் ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம் சார். அவங்க சஞ்சாரி பண்ணும்பொழுது அவர் அங்கே ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு ஒப்பேரால வாசித்தா என்ன ஃபீல் கொண்டு வருவாரோ அந்த ஃபீலை நீங்கள் அந்த சஞ்சாரி பாவத்தில் கொண்டு வந்தீங்க சார். நிஜமாக கண் கலங்க வச்சுட்டீங்க. அவ்வளோ நல்லா இருந்தது நீங்கள் வாசித்த அந்த சஞ்சாரி பாவத்தில் வாசித்தது. அண்ட் அந்த தோடைய மங்கலம்க்கு முன்னாடி ராகம் வாசிச்சிங்க. அவ்வளோ ரசிக்கும்படியாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஃப்ளூட் ஸ்ரீ கடப்பா ராகவேந்திரா
என்னுடைய அண்ணன் வந்து ஃப்ளூட் வாசிப்பாங்க. எனக்கு என்னோட அண்ணனோட குரலையே கேட்ட மாதிரி இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது. அஃப்கோர்ஸ் அவங்க சொன்ன மாதிரி கிருஷ்ணார்பணம்ன்னும் போது கிருஷ்ணர்னும் போது ஃப்ளூட் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அந்த கிருஷ்ணரையே நேரில் கொண்டு வர மாதிரி ஃப்ளூட் வாசிச்சிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது சார். அப்படிங்களா? ஆஸ்தான வித்வானா நீங்கள்? அண்ட் காம்பியரிங் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சார், நீங்கள் வந்து இன்க்ரெடிபிளாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஐ திங்க் யூவ் டன் அ லாட் ஆஃப் ரீசர்ச் ஆன் திஸ். நீங்கள் உங்களை பற்றி எனக்கு முன்னாடி தெரியாது, பட் நீங்கள் பண்ண ரீசர்ச்லேயே தெரியுது எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த கலை மேலே ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க சார். மேக்கப், லைட்டிங் நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். டெஃபினட்டாக லைட்டிங் யார் பண்ணுறீங்கன்னு தெரியல. இட் வாஸ் பிரில்லியன்ட். அவங்க வந்து நின்னோடனே எக்ஸாக்டாக அவங்க மேலே ஸ்பாட்லைட் கொடுத்தீங்க. அப்புறம் அவங்க ஸ்ப்ரெட் பண்ணி ஆடும்போது ஃபுல் ஸ்டேஜ் கவர் பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருந்தது. சவுண்ட் அண்ட் லைட் வாஸ் ஆல்சோ அமேசிங். எங்கேயுமே ஒரு ஃப்ரீக்வன்சி அடிக்கல, பக்காவாக போய்கிட்டு ரெக்கார்டிங் மாதிரி இருந்துச்சுங்க. ஆடியோலாம் இட் வாஸ் பிரில்லியன்ட். அண்ட் காஸ்டியூம்ஸ் என்டையராக இந்த ஷோனுடைய ஆர்கனைசிங் கமிட்டியே ரொம்ப ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுலேருந்து அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அந்த ஜுவல்லரி கழண்டதுலேருந்து அது ஒன்றுமே நடக்காத மாதிரி அவ்வளோ அழகாக மாஸ்க் பண்ணி அப்புறம் வேறு ஒன்று மாற்றிக்கிட்டு வந்தாங்க. அப்புறம் ஆண்டாளுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அப்புறம் கொண்டையை கட்டிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி பின்னாடி வந்து பேக் எண்டில் அவ்வளோ வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த நமக்கு ஸ்டேஜில் தெரியறதெல்லாம் இவ்வளோ தான். பட் இதுக்கு முன்னாடி ஒரு வருஷமாக இந்த அரங்கேற்ற நாளுக்காக அவங்க எல்லாருமே தயாராகிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ ஐ எம் வெரி மச் பிளெஸ்ட் டு பி ஹியர் டுடே, டு பி பார்ட் ஆஃப் திஸ் கிருஷ்ணார்ப்பணம். அண்ட் நீங்கள் அந்த வர்ணமில் போட்ட மாதிரி எங்கும் நிறைந்திருப்பவர் அந்த கிருஷ்ண பரமாத்மா. இன்றைக்கி அவர் இந்த ஹாலில் எல்லா தூணிலையும் துரும்பிலையும் இருந்து உங்களுடைய இந்த அரங்கேற்றத்தை அவருமே எங்களை மாதிரி அணுவணுமாக ரசிச்சுட்டு இருந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மிக அழகாக வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து தான் இந்த நிகழ்வை எந்த அளவிற்கு ஆத்மார்த்தமாக ரசித்திருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக இந்த அரங்கத்தில் எடுத்து சொன்னார். ஒருவர் நம்முடைய முயற்சியை இந்த அளவுக்கு ரசிக்கிறார் என்பதே அந்த மாணவிக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். நாம் செய்கின்ற ஒரு செயலை ஒருவர் ரசிக்கிறார் என்றாலே இன்னும் சிறப்பாக செய்து அவருடைய ரசனையையும் அதன் மூலமாக அவருடைய பாராட்டையும் பெற வேண்டும் என்பதுதான் மனித சுபாவம். அந்த வகையிலே அந்த மாணவிக்கு உங்களுடைய வருகையும் வாழ்த்துக்களும் நிச்சயமாகவே ஒரு மிகச்சிறந்த ஊக்குவிப்பாக அமைந்திருக்கும். அடுத்ததாக இந்த அரங்கத்திலே நாம் பேச அழைக்கவிருப்பவர் பரதநாட்டியம், இசை, இந்த கலை உலகங்களிலே நீண்ட காலமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலை வித்தகர். தந்தையார் திரு வெங்கட்ராமையர் அவர்கள் சமையல் கலை மேதை. தாயார் ஜானகி அம்மாள் இசையிலே நல்ல அனுபவம் கொண்டவர், அறிமுகம் கொண்டவர். அப்பாவிற்கு ஆசை தன் பிள்ளை கர்நாடக சங்கீத உலகத்திலே ஒரு மிகச்சிறந்த இடத்தை பெற வேண்டும் என்பது. அதற்கு தாயார் அறிமுகம் கொடுத்து பாதை அமைக்க இன்றைக்கு அந்த தந்தையினுடைய கனவை நிறைவேற்றிய ஒரு புதல்வராக அரங்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடியவர் இவர். குரு கலைமாமணி திருச்சு தாய்மானவர் அவர்களிடத்திலே மிருதங்கம் மற்றும் கொன்னக்கோல் இசையை 5 வயதிலிருந்து கற்கத் தொடங்கி மிகச்சிறப்பாக அரங்கேற்றம் கண்டு இன்றைக்கு கர்நாடக சங்கீத உலகம் என்று சொன்னாலே நமக்கு தெரியக்கூடிய அருணா சாய்ராம் அவர்கள், உன்னிகிருஷ்ணன் அவர்கள், நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள், KJ யேசுதாஸ் அவர்கள், பிரியா சகோதரிகள், விசாகா ஹரி அவர்கள் போன்ற பல மாமேதைகளோடு மிருதங்க இசையிலே துணை நின்று அரங்கத்தை சிறப்பித்த அனுபவம் கொண்டவர். மிருதங்கம், கஞ்சீரா, கொன்னக்கோல் இந்த 3 கலை வடிவங்களிலும் நிபுணத்துவம் கொண்டு அந்த கலை உலகங்களிலே ஒரு சிறந்த வித்வானாக உயர்ந்திருக்கக்கூடியவர். PSBB பள்ளியிலே கஞ்சீரா மற்றும் கொன்னக்கோல் ஆசானாக பணியாற்றுகின்ற அனுபவம் கொண்டவர். அதனுடைய சிறப்பு என்னவென்றால் நம்முடைய அற இலக்கியங்கள், திருக்குறள், ஆத்திச்சூடி போன்ற அடுத்த தலைமுறைக்கு நிச்சயம் அறிவிக்கப்பட வேண்டிய இலக்கியங்கள், அவற்றையெல்லாம் கொன்னக்கோல் வடிவமாக்கி ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 2000 மாணவ செல்வங்களுக்கு அதை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மிகச்சிறப்பான பணி அவருடையது. அமரர் SPB அவர்களோடு காணிப்பாக்கம் கணபதியின் மீது பாடப்பட்ட இசை மாலையிலே மிகச்சிறப்பான பங்களிப்பை வழங்கியிருக்கிறார். கல்யாண நிகழ்விலே பாடப்படுகின்ற பாடல்களை பற்றி நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் ஒரு தொகுப்பு வெளியிட்ட போது அதிலும் இவருடைய இசை பங்களிப்பு முக்கியத்துவம் பெற்றது. இதையெல்லாம் கடந்து நமக்கு மிகவும் பரிச்சயமான சில குரல்கள்.
பருத்தி வீரன் திரைப்படத்தினுடைய சண்டை காட்சியிலே பின்னால் ஒரு கொன்னக்கோல் ஒலி இருக்கும், அது அவர்களுடைய குரல். சந்திரமுகி வேட்டையின் கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரம் தான் அந்த படத்திற்கு உயிரோட்டம். அந்த கதாபாத்திரத்திற்கு கடைசியாக அது உச்சரிக்கக்கூடிய அந்த ஜதி கோர்வைகள், வேட்டையன் என்று சொன்னவுடன் உங்கள் நினைவுக்கு வருவது 3 எழுத்து, லக்க 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 லக். அது அவருடைய குரல் தான். இப்படி மிக ஆழமான பாரம்பரியம், மிக இலகுவான நடைமுறை, மிக பிரசித்தமான வெளிப்பாடு, அப்படி தன்னுடைய கலையை மிக நேர்த்தியாக அமைத்து கொண்டிருக்கக்கூடியவர். மதுரை தமிழ் சத்சங்கம், திருச்சி தமிழ் சத்சங்கம், வாராகி அறக்கட்டளை, பாரத் கலாச்சாரினுடைய சிறப்புமிக்க கொன்னக்கோல் பங்களிப்புக்கான பாராட்டு விருது, லயகலா விபஞ்சி விருது, இப்படி பல்வேறு விருதுகளையும் அங்கீகாரங்களையும் பெற்று அரங்கம் வந்திருக்கக்கூடியவர். போற்றுதலுக்குரிய திரு VVS மணியன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள். ஆயிரக்கணக்கான வித்வான்களை மேடையில் ஆட வச்சு பாட வச்சு அழகு பார்த்த இந்த வாணி மஹாலில் இன்னைக்கு வர்ஷினியுடைய சிஷ்யை தீப்தி மிக பிரமாதமாக கிருஷ்ணார்ப்பணம் என்னும் ஒரு நாட்டிய வடிவத்தை நாம் கண்முன்னால் அழகாக அந்த கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் செய்த ஒரு நிகழ்வை நாம் அனைவரும் கண்டுகளித்தோம். இந்த ஒரு தருணத்திற்காக இவர்கள் எத்தனை ஒரு பிரயத்தனம் செய்திருப்பார்கள். கடந்த 1 வருட காலமாக மிக அருமையாக திட்டமிட்டு இவ்வளவு அழகாக இன்னைக்கு இங்கே ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. வர்ஷினியுடைய உழைப்பை பார்த்து அசந்து போயிட்டோம். இன்றைக்கி எல்லாருமே நம்ம சிவனுக்கு சொல்லுவோம், திரிதலம் திரிகுணாகாரம் திரிஜன்ம பாபசம்ஹாரம் திரையாயுதம் ஏக பில்வம் சிவார்ப்பணம் சொல்லி சொல்லுவோம் அவருக்கு. இங்கே இன்னைக்கு இந்த ஏக நிகழ்ச்சி கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லைன் அதில் சேர்ந்துக்கலாம். இன்றைக்கி வாணி மஹாலில் இந்த நடந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி கிருஷ்ணார்ப்பணம். உண்மையிலேயே அந்த கிருஷ்ணர் மனம் சந்தோஷப்பட்டு மன மகிழ்ச்சி அடைஞ்சு இந்த குழந்தையை இன்றைக்கி பரிபூர்ணமாக இந்த அத்தனை பேர் உள்ளத்துலேயும் இருக்கக்கூடிய கிருஷ்ண பகவான் இன்றைக்கி இந்த குழந்தையை நிச்சயமாக ஆசீர்வாதம் பண்ணுவார். என்ன அழகான ஒரு நடன வடிவமைப்பு, என்ன அழகான ஒரு நாட்டியம். நமக்கு அத்தனையுமே ஏனோ ஒரு அறுசுவை விருந்து படைச்ச போலேயே இந்த குழந்தை ரொம்ப அழகாக பண்ணிட்டா. அவள் ஆடினதில் எந்த செயற்கையுமே இல்லை, ரொம்ப இயற்கையாக. நம்ம ரஞ்சினி சொன்னா போல் அவ்வளோ அழகாக, ரொம்ப ஒரு இன்னசென்ட்டாக அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப அழகாக அவங்க போட்டாங்க. எப்படின்னா, நான் ஆடுறேன், நான் ஆட போகிறேன், அதெல்லாம் தயார் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகத்தில் ஒரு கர்வத்தோடு ஆடக்கூடிய பல ஒரு ஆர்டிஸ்டை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் ஒரு ஆயிரக்கணக்கான மேடைகளில். ஆனால் நான் ஆடுவது அந்த கிருஷ்ணனுக்காக, நான் ஆடுவது அந்த பகவானுக்காக, பல்லுலகத்தையும் படைத்த அந்த பகவானுக்காக நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப அழகாக தன்னுடைய மனசில் உள்ளது ஆத்மார்த்தமாக அந்த குழந்தை அந்த முகத்தில் தன்னுடைய பாவங்களை வெளிப்படுத்தி பண்ணாலே. 13 வயசு குழந்தையா இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக எழுத்தாப்பில் உட்காந்து அவ்வளோ ரசிச்சுட்டு இருந்தேன். அவ்வளோ ஒரு எளிமையான, நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக. அதாவது நடிப்பில் சில பேர் நம்ம ரொம்ப மனசில் ஞாபகம் வச்சுட்டுருப்போம். பல பேர் எத்தனை பேர் பண்ணால் கூட ஒரே ஒரு சில, அதாவது ஆச்சி மனோரமா மாதிரி உலகத்தில் மறக்க முடியுமா அந்த அம்மாவை, அவங்க மாதிரி அவங்க என்ன ஒரு வேஷம் கொடுத்தாலும் அழகாக பண்ணுவாங்க. அதில் ரொம்ப ஆத்மார்த்தம் இருக்கும், அதில் செயற்கையே இருக்காது. அது போல் இன்றைக்கி என்னமோ 1000 மேடைகளில் ஆடி ஒரு பெரிய சாதனை பண்ண ஒரு பெண்மணி போல் ரொம்ப அழகாக எனக்கு இதுதான் நான் கிருஷ்ணனுக்கு கொடுக்குறேன் இன்றைக்கி, இதை நீங்கள்லாம் சேர்ந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, நம்ம அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடலாம் இந்த ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக தான் கற்றுண்டு வந்ததை, தன் குருநாதர்கிட்ட கற்றுண்டு வந்ததை ரொம்ப அழகாக அதை மேடையில் இன்றைக்கி குழந்தை ப்ரெசன்ட் பண்ணால் அதை நான் ரொம்ப 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 மனம் மகிழ்ச்சியோடு அந்த குழந்தையை நான் வாழ்த்துறேன். அதுவும் கொன்னக்கோல் வித்வான் அப்படின்னு சொல்லிட்டு
என்னை வந்து இந்த மேடைக்கு அழைத்து, இந்த வாணிமகாலில் நிறைய அந்த பெரிய அரங்கத்திலையும் நான் கச்சேரி வாசிச்சிருக்கேன், எங்கேயும் வாசிச்சிருக்கேன். இருந்தாலும் பரதநாட்டிய நிகழ்வில் ஒரு கொன்னக்கோல் வித்வான் அப்படிங்கிற ஒரு அடைமொழியோடு கூப்பிட்டு என்ன இந்த மேடையில் இந்த குழந்தைய ஒரு ஆசீர்வாதம் பண்ண வச்சு ரொம்ப ஒரு பெருமைப்படுத்தினதுக்கு அவளுடைய பெற்றோர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்ன இந்த பெற்றோர்களுடைய கனவு இது, தான் குழந்தை இந்த மாதிரி பண்ணணும், தான் குழந்தை இந்த மாதிரி நடனம் ஆடணும். இனி எத்தனை பெற்றோர்களுக்கு இந்த மாதிரி வாய்க்கிறது. இன்றைக்கி பாருங்க, தீபாவளி பர்ச்சேஸுக்கோசரம் மெட்ராஸ் முழுக்க எல்லாரும் போயிட்டு இருக்கா. அத்தனை நல்ல ஒழுங்களும் இதெல்லாம் இல்லை. இன்றைக்கி எனக்கு கிருஷ்ணார்ப்பணத்தை பார்க்க தான் எங்களுக்கு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு இத்தனை பேர் வந்திருக்கேன். உங்கள் அத்தனை பேருக்கு அல்லவா நாங்கள் நன்றி சொல்லணும், உங்கள் அத்தனை பேருக்கு மட்டும் நன்றி சொல்லணும். எந்த விதமான ஒரு விஷயத்தையும் மனசில் வச்சுக்காம கிருஷ்ணார்ப்பணம் இன்றைக்கி தீப்தி ஆடுறா, அந்த மேடையை இன்றைக்கி நம்ம வந்து கௌரவிக்கணும், அத்தனை பேர் நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் டிராஃபிக்கில் எவ்வளோ ஒரு இதில் ஒரு பிரயத்தனமாக பட்டு நீங்கள் வந்திருக்கீர்கள். அவள் அத்தனை பேருக்கு எனக்கு நன்றிகள். அந்த குழந்தைய தயார் பண்ணுறதுக்கு தன்னுடைய ஒரு வாழ்நாளில் ஒரு பகுதியே அர்ப்பணித்த அவள் அப்பா அம்மாவுக்கு என்னுடைய ஒரு வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். ஏன்னா எத்தனையோ கஷ்டங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. எதையுமே நம்ம வந்து பிளான் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி இன்றைக்கி அந்த குழந்தைக்கு இந்த பரதநாட்டியத்தை இவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமாக சொல்லி கொடுக்க வச்சு ஒரு குருநாதரை பிரமாதமாக, ஏன்னா இன்றைக்குமே குருநாதர் அமையிறது ரொம்ப சிரமம் லைஃப்பில். எனக்கு பிரமாதமான ஒரு குருநாதர் அமைஞ்சார். 6 வயசில் அவளை சுட்டித்தனமான ஒரு வயசில் எனக்கு உட்கார வச்சு எனக்கு ஏதாவது எனக்கு திங்கிறதுக்கு வாங்கி கொடுத்து என்னை உட்காந்து வச்சு எனக்கு பாடமெல்லாம் சொல்லிக் கொடுத்த என்னுடைய குருநாதர் கலைமாமணி திருச்சி தாய்மானவர் அவர்களை இந்த மேடையில் நிறைவு கூறுறேன். என் தாய்க்கும் தகப்பனுக்கும் அடுத்தது என்னை கட்டி காப்பாற்றி கொண்டு வந்தவர் அவர் தான். ஏன்னா அவ்வளோ சுட்டித்தனமான ஒரு வயசில் 6 வயசில் மிருதங்கம்னா என்னன்னு தெரியாது, கொன்னக்கோல்னா என்னன்னு தெரியாது, அவ்வளோ அழகாக எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து, செய்யுள்களை சொல்லி கொடுத்து, பாடல்களை சொல்லி கொடுத்து, ஸ்லோகங்களை சொல்லி கொடுத்து, இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இது மாதிரி பண்ணணும், அடைமொழி மாதிரி கொன்னக்கோலை சொல்லி இந்த கொன்னக்கோலை அடிப்படையாக வச்சு தான் மிருதங்கமே வாசிக்கணும் அப்படின்லாம் என்னுடைய குருநாதர் எனக்கு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரசத்தை, அந்த கொன்னக்கோலின் ரசத்தை எனக்கு கொடுத்தார். சொற்கோவில் நான் அமைத்தேன் இங்கு தாயே நம்ம அம்பாளை பார்த்து பாடுறோம். சொற்கோவில் அமைக்க, கொன்னக்கோலாக இந்த சொற்கோவிலை அமைக்க எனக்கு ஒவ்வொரு செங்கல் போல அந்த சொற்களை கொடுத்த என் குருநாதருக்கு சாஷ்டாங்கமாக நான் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் சொல்கிறேன். இந்த செய்யுளை சொல்லி, கட்டுவட விட்ட ஒரு வட்ட முழவத்தில் கொட்டுக்கரமிட்ட ஒலி தட்டு வகை நந்திக்கு இட்டமிகு நட்டமவை இட்டவரிடம் சீர் வட்டமதில் ஏத்திகள் மண் திருவை ஆற்றில் உயர் பஞ்சநதீஸ்வரா, உன் பொற்பாத கமலங்கள் சரணடைந்தோம் நாங்களே, உன் பொற்பாத கமலங்கள் சரணடைந்தோம் நாங்களே. திருவையாறில் உள்ள பஞ்சநதீஸ்வர ஆலயத்தை பற்றி எழுதின ஸ்லோகம் 1000 வருஷத்துக்கு முன்னால் சங்ககால செய்யுள்ள இருக்குது. இதுக்கு என் குருநாதர் 50 வருஷத்துக்கு முன்னாலேயே கொன்னக்கோல் போட்டிருக்கார். கண்ட நடையில் அதை போட்டு அதுக்கு கொன்னக்கோல் சொல்லி கொடுத்து, கண்ட நடைன்னு வந்தால் இதைத்தான் நம்ம ஸ்லோகத்தை பயன்படுத்தணும், சதுஸ்திர நடைன்னு வந்தால் இந்த மாதிரி நம்ம ஸ்லோகத்தை பயன்படுத்தணும். ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் சொல்லி எனக்கு அதை பயிற்சிட்டார். எப்படி பயிற்சி கொடுத்தாருன்னா, கட்டுவடமிட்ட ஒரு வட்ட முழவத்தில் கொட்டுக்கரமிட்ட ஒலி தட்டு வகை நந்திக்கு இட்டமிகு நட்டமவை இட்டவரிடம் சீர் வட்டமதில் ஏத்திகள் வன் திருவை ஆற்றில் உயர் பஞ்சநதீஸ்வரா, உன் பொற்பாத கமலங்கள் சரணடைந்தோம் நாங்களே. தத்தக்கிட்ட தக்க தக்கிட்ட திமி தக்கிட்ட ஜெனு தக்கிட்ட தக்க தக்கிட்ட தீம் ததாம் தக்கிட்ட தத்தக்கிட்ட தக்க தக்கிட்ட திமி தக்கிட்ட ஜெனு தக்கிட்ட தக்க தக்கிட்ட தீம் ததாம் தக்கிட்ட தக்கிட்ட தக்க தக்கிட்ட திமி தக்கிட்ட ஜெனு தக்கிட்ட தக்க தக்கிட்ட தீம் ததாம் 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 தீம் ததாம். இது அவர் சொல்லும்போது நான் பார்த்து பிரமிச்சிருக்கேன். இப்படி சொல்கிறார், எப்படி அது சொல்கிறார், எப்படி பயிற்சி எடுத்து. ஆனால் அவர் ஒவ்வொரு வார்த்தைகளாக சொல்லி கொடுத்து, ஒரு சிஷ்ய குழந்தைக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கமோ, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் பழக பழக வரும் கலை போலே படிக்க படிக்க வரும் தமிழ் போலே அப்படின்னு என்னுடைய குருநாதர் ஒவ்வொரு அணுவையும் எனக்கு அப்படி சொல்லிக் கொடுத்தார். அப்படி சொல்லிக் கொடுத்த அந்த குருநாதரால் தான் இன்றைக்கி உங்கள் முன்னால் நின்று இந்த தமிழையும் இந்த கொன்னக்கோலையும் இந்த வாழ்த்துறையும் நான் வழங்குறதுக்கு என்னை தகுதியாக்கினார். அப்படிப்பட்ட ஒரு குருநாதருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி, என்னை இந்த மாதிரி ஒரு கலைஞர்கிட்ட பெரிய ஒரு வித்வான்கிட்ட என்னை கொண்டு சிஷ்யனாக
சேர்த்த என்னுடைய தாயார் தகப்பனாருக்கும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுகிறேன். இன்னைக்கு அந்த நடனத்தில் ஒரு சின்ன ஒரு குறையொன்றும் இல்லை கோபாலா நம்ம பாடணும். குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, அந்த ஒரு பாடலுக்கு தகுந்தா போல் இன்றைக்கி எந்த குறை எதுவுமே இல்லாமல் அழகாக ப்ரெசென்ட் பண்ணா அதை நம்ம சொல்லிட்டோம். அதுக்கு குருநாதர் அருமையாக அதுக்கு படிப்படியாக என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க. மேலும் மேலும் பல ஆயிரம் மேடைகள் இந்த குழந்தை நிச்சயமாக காணுவா. ஏன்னா அவகிட்ட அந்த அளவுக்கு திறமை இருக்குது. அவள் முயற்சி செய்தால் மேலும் மேலும் ஒரு 1000 மேடைகளை சந்திக்கலாம். அவளுடைய வெற்றி பாதை இன்று வாணிமகாலில் இந்த ஒரு நல்நாளில் துவங்கி இருக்கிறது. இந்த ஒரு பயணம் நிச்சயமாக வெற்றி பயணமாக நிச்சயமாக மாறும். அவளுடைய நிச்சயமான கலைச்சேவை, நாட்டிய சேவை நிச்சயமாக தொடர்ந்து பல மேடைகளில் பரிமளிக்கும், பிரகாசிக்க செய்யும். அதுக்கு இன்னைக்கு நடந்த இந்த நிகழ்வுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை பேரையுமே நம்ம பாராட்டியாகணும் அல்லவா? இந்த என்னுடைய கலையுலக நண்பர்கள் இவாளோட சேர்ந்து நான் நிறைய கச்சேரிகள்லாம் பண்ணியிருக்கேன். அவளையும் நம்ம பாராட்டி ஆகணும். இந்த குழந்தையினுடைய இந்த நாட்டியத்தை ரொம்ப அழகாக, ரொம்ப பிரமாதமாக சொல்கிறதா ஒரு பிரமாதமான புக்கை இன்னும் அழகாக ஒரு கோல்டன் ரேப்பரில் கொடுத்தாப்பில் அத்தனை பேருமே சேர்ந்து இன்றைக்கி அந்த ஒரு மேடையில் நமக்கு ரொம்ப அழகாக அதை ப்ரெசென்ட் பண்ணால், அதை ரஞ்சினி பாடிய ஒவ்வொரு பாடலும் அந்த ஒரு சாரீரம் ரஞ்சினி சொன்னாப்பில் அவங்க உட்காந்துருக்கிற இடம் தெரியல, ஆனால் அந்த குரல் நம்ம அத்தனை பேர் மனசுலையும் நிறைஞ்சிருச்சு. அத்தனை பேர் மனசுலையும் நிறைஞ்சு அவ்வளோ அழகான ஒரு குரல் ரஞ்சினி பாடின பாட்டு பிரமாதம். இவருக்கெல்லாம் பல விருதுகள் நிச்சயமாக தரப்படணும். அத்தனை சபாக்களும் முன் வரணும். ஏன்னா இந்த மாதிரி ஆத்மாத்மா ஒரு உழைப்பு அர்ப்பணம் பண்ணி பாடக்கூடிய பாடகிகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கு நம்ம ஜதி சொன்ன வர்ஷினி மழையாக இருந்தது. என்ன ஜதி, என்ன அழகு, என்ன தெளிவு, என்ன வீச்சு, ஏன்னா அதை நான் ரொம்ப ரொம்ப ரசித்தேன். ஏன்னா அந்த வரி கோர்வைகள் சொல்கிறதெல்லாம் இப்போ ரொம்ப கம்மியாக போச்சு, வாசிக்கிறதும் கம்மியாக போச்சு. தாக்கிட்ட ஜும் தடி தா தத்தாக்கிட்டம் தத்தாக்கிட்ட ஜும் தடி தா தத்தாக்க ஜும் தா கிட்ட ஜும் தடி தத்தாக்கிட்ட ஜும் தடி தா கிட்ட ஜும் தடி தத்தாக்கிட்ட ஜும் தடி தா கிட்ட ஜும் தத்தாக்கிட்ட ஜும் தடி தண்ண ஜுனு திமி தாம் தரகடதம் தக்க தரகடதம் கடதக தரகடதம் தாம் தரகடதம் தக்க தரகடதம் கடதக தரகடதம் தரகடதம் தக்க தரகடதம் கடதக தரகடதம் தாம் தரகடதம் தக்க தரகடதம் கடதக தரகடதம் தரகடதம் தக்க தரகடதம் கடதக தரகடதம் தரகடதம் தக்க தரகடதம் கடதக தரகடதம் தாம். இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இதை ரொம்ப சர்வசாதாரணமாக அப்படியே கையில் வச்சுட்டு மயிலிறகு அப்படியே ஃபூன் ஊதுறாப்புல ஊதிட்டாங்க. எனக்கு ரொம்ப அசந்து போயிட்டேன். என்ன இவ்வளோ அழகாக ஒரு வீச்சோடு வருது. இது இன்னும் ஒரு 10 வருஷத்தில் இன்னும் இது பிரமாதமாக வளர்ந்துடும். இந்த பயிற்சி, இந்த சாதகம் செய்ய இந்த இன்னைக்கு சொல்கிறேன், வர்ஷினி இன்னும் பல சாதனைக்கு சிகரங்களை தொடக்கூடிய ஒரு நிச்சயமாக இது 100க்கு 100 உண்மை. எந்த இடத்துல உழைப்பு இருக்கோ, எந்த இடத்துல சத்தியம் இருக்கோ, எந்த இடத்துல நேர்மையான ஒரு அர்ப்பணமான உழைப்பு இருக்கோ, அங்கே கிருஷ்ண பகவான் தன்னால் வந்து அவன் செய்வான். குடிசெய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்துரும் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். யார் ஒருவர் தான் எடுத்துக்கொண்ட அந்த கலைகளை அர்ப்பணமாக, நேர்மையாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக செய்கிறானோ அந்த கலைஞனுக்கு நிச்சயமாக தெய்வமே வந்து அருள் புரியும் என்று திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார். அதனால ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரி நடந்த ஒரு குரு, அதுக்கு அக்காம்பனிமெண்ட் பண்ண வயலின் வித்தகர். எனக்கு தெரிஞ்சு குன்னக்குடி வைத்தியநாத மாமாவுக்கு அடுத்தது எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஜனரஞ்சகமான ஒரு வயலின் வித்வான் அது எங்கள் சோழபுரம் சங்கர் தான். பந்தா கிடையாது, அல்தல் கிடையாது. குன்னக்குடி மாமாவும் அப்படி தான். எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு வருவார். கேன்டீனுக்கு பின்னால் உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருப்பார். சிம்பிளாக எல்லாரோடையும் பேசுவார். ஒரு சின்ன குழந்தை வந்தால் மதித்து பேசுவார். அவர்கிட்ட அந்த அகந்தை கிடையாது. அவர் குழுவில் இருக்கிற அத்தனை பேருமே ஒரு குழந்தை முறை தான் ட்ரீட் பண்ணார். எனக்கு அடுத்தது, அதாவது குன்னக்குடி மாமாவுக்கு அடுத்தது சோழபுரம் சங்கர் அவர்கள் மிக அருமையான ஒரு வயலின் வித்வானாக இந்த கர்நாடக சங்கீத துறையில் இருக்கிறார். இன்று அவருடைய பங்களிப்பு மிக 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 அருமை 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 அருமை. நெஞ்சிலே, அதாவது வயலினிஸ்ட்டுங்கிறார் அவர். நான் வயலினிஸ்ட் தான் வயலின் அவர்கிட்ட அவ்வளோ அழகாக அந்யோன்யமாக இருக்குது. நான் சொல்கிறது NON வயலினிஸ்ட். அவர் அவ்வளோ தூரத்துக்கு ஒரு எறும்புக்கு கூட ஒரு தீங்கு நினைக்காத ஒரு ஆத்மா. அவ்வளோ நல்ல ஒரு விஷயம்.
நல்ல மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங். அவர் 100 வருஷ காலம் நல்லபடியாக வாழ்ந்து இந்த வயலின் துறைக்கு நல்ல ஒரு கலை சேவை புரியணும்னு சொல்லிட்டு அவருக்கு நான் பரிபூரணமாக ஆசீர்வாதம் பண்ணுறேன். ரொம்ப என்னுடைய பரிபூரண ஆசைகள். அடுத்து ஆற்காடு பாலாஜி, என் குடும்ப சகோதரன். என்னை பார்த்தாலே அவருக்கு குஷி வந்துடும். நம்ம மிருதங்கம் மணியன் உட்காந்துருக்கார், அவருக்கு இன்னும் ஒரு 2 மடங்கு வாசிக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாமே டபுளாக பிரமாதமாக கொடுத்தார். அவர் கொடுத்த அந்த ஒவ்வொரு சாப்பும், ஒவ்வொரு மீட்டும், ஒவ்வொரு நடையும், ஒவ்வொரு அழகும் ரொம்ப சுகசுகா மிருதங்க தாளம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கா. இன்றைக்கி இந்த வாத்தியத்தை அவர் சுகமாக வச்சுட்டு இருக்கிறதுனால சுகமாக வாசித்தாரா, அல்லது அந்த சுகமாக வாசித்ததுனால அந்த வாத்தியத்துக்கு சுகமான வாத்தியம் அப்படின்னுங்கிறது ஒரு பெரிய ஒரு டிபேட்டே வைக்கலாம். அந்த அளவுக்கு சுகமாக அவர் வாசித்ததுனால அந்த மிருதங்கத்துக்கு சுகமா, அல்லது சுகமாக அந்த வாத்தியம் இருக்கிறதுனால அவர் வாசித்தது சுகமா அப்படிங்கிறது நம்ம கேள்வி. அந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியாக அழகாக மிருதங்கம் வாசித்த ஆற்காடு பாலாஜியை நாம் ஒரு சிறப்பான கரகோஷம் கொடுத்துவார். அதற்கு அடுத்தது வேய்ங்குழல் வேந்தன் புல்லாங்குழல். என்ன கிருஷ்ணார்ப்பணம் நிகழ்ச்சியில் புல்லாங்குழல் எப்படி முக்கியம் அப்படிங்கிறது நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். ஏன்னா கிருஷ்ணனும் புல்லாங்குழலும் எந்நேரமும் கூடவே அவர் கையில் வச்சுட்டு இருந்தது. ராதைக்கு அடுத்தது அவர் அதிகமாக நேசித்தது புல்லாங்குழலை தான். அதனால் கையில் எப்போவுமே அவருக்கு புல்லாங்குழல் செய்கிறமா இருப்பார். அந்த மாதிரி இன்றைக்கி கடப்பார் ராகவேந்திரா அழகாக, என்ன சார் கையில் புல்லாங்குழலை எடுத்தால் அப்படியே நம்மளை எங்கேயோ கொண்டு போய்ட்றார் சார், வேறு வேர்ல்டுக்கு கொண்டு போய்ட்றார். அப்படி ஒரு அழகு. இந்த ஒரு தொண்டையிலேருந்து வரக்கூடிய காத்துலையா இந்த புல்லாங்குழலில் இப்படி ஒரு ஓசை வருகிறது என்று நாம் அனைவரும் வியந்து பாராட்டும் வகையில் அவருடைய அந்த ஒரு வாசிப்பு இன்னைக்கு இருந்தது. மெய் மறந்தோம், எல்லாத்தையும் மறந்துட்டும் இன்னைக்கு கடப்பா ராகவேந்தருடைய புல்லாங்குழலிலே நாம் லயித்தோம். நிச்சயமாக அவருக்கும் இன்னும் பல 1000 மேடைகள் வாய்க்கப்பட வேண்டும் என்று அவருடைய ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதங்களை நான் என் மனமாற செய்கிறேன். நிச்சயமாக அதற்கு அடுத்தது இந்த மேடை அலங்காரத்துக்கு உதவிய ரேணுகா, அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபர் சந்தோஷ், அதுக்கப்புறம் எல்லா ஒரு டெக்னீஷியன்ஸ், இவ அத்தனை பேருக்குமே நான் பரிபூர்ணமாக பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய பாராட்டுகள் நிச்சயமாக வாழ்க்கலாம் ஆத்மார்த்தமாக போய் சேர்ந்தோம். இந்த நிகழ்ச்சி மிக அருமையாக நடைபெற்றது. இந்த குழந்தை தீப்தி இன்னும் பல 1000 மேடைகள் காணுவா. அவளை தயார் செஞ்ச குருநாதருக்கு என்னுடைய பாராட்டுதல்கள். அந்த குருநாதரை அவளுக்கு வழங்கிய அவர் பெற்றோர்களுக்கு பாராட்டுகள். இந்த நிகழ்ச்சிக்கு இந்த தீபாவளி சமயத்தில் கூட இவ்வளவு அழகாக இங்கே வந்து உட்கார்ந்து உங்களை ரசித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகள். இந்த வாணிமகால் நிர்வாகத்துக்கு நன்றிகள். எல்லாத்துக்கும் மேலே எலக்ட்ரிசிட்டி போர்ட் பிரமாதமாக இன்றைக்கி எந்த விதமான ஒரு கட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரிசிட்டியை கொடுத்து உதவின அவளுக்கும் நன்றி. எல்லோருக்கும் நன்றி. யார் பேராவது விட்டு போயிருந்தால் கூட நீ மன்னிச்சுக்கோ. எல்லாத்த விட சுக்லாம்பரம் கொட்ட வச்ச நம்ம கணேஷை மறக்கப்படாது. தமிழில் சிறந்த என் சகோதரன் கணேஷை நான் சிறப்பாக பாராட்டுகிறேன். ஏன்னா நாங்கள்லாம் என்ன பேசுகிறோமோ அப்படிங்கிறதெல்லாம் விட அவர் தொகுத்து வழங்குகிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரொம்ப அழகாக அவர் கொடுக்கக்கூடிய அந்த இருக்கிறதுல அந்த தமிழ் அவருக்கு அவ்வளோ அழகாக வருது, ரொம்ப பிரமாதமாக வருது. அந்த வகையில் அவர் அதாவது ஊப்பக்கூடி உள்ள பிடிதல் அனைத்தே புலவர் தொழில் எழுதியிருக்கார் வள்ளுவர். அதை போல் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொடுத்து இன்னும் கொஞ்சம் சொல்ல மாட்டாரா அப்படிங்கிற லெவலில் தன்னுடைய தமிழை எல்லாருக்கும் இன்ஸ்டால்மெண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து இந்த தமிழ் உலகத்துக்கு நல்ல பணி ஆற்றி கொண்டிருக்கிற இந்த தொகுப்பாளன் கணேஷ் இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் வாழ்ந்து பல மேடைகளிலே தன்னுடைய தொகுப்பை கொடுத்து அங்கங்கே இந்த மணியனையும் கூப்பிட்டு ஆசீர்வாதம் செய்ய வைக்க வேண்டும் என்று நான் பணிவிட ஒரு கோரிக்கையையும் முன்வைக்கிறேன். எல்லோருக்கும் சந்தோஷம். எல்லாத்துக்கும் மேலே வாணிமகால் அப்படிங்கிற பேருக்கு தந்தாப்பில் அந்த சரஸ்வதி தேவியும் இன்றைக்கி உட்கார்ந்து ரசிச்சிருக்கா. அந்த சரஸ்வதி தேவிக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை சொல்லி, என் குருநாதருக்கு நமஸ்காரங்களை சொல்லி, என்னை பெற்ற என் தாய் தந்தைக்கு நமஸ்காரை சொல்லி, தீப்தி 100 ஆண்டுகள் வாழ வேண்டும், அவளை தயார் செய்த அந்த குருநாதர் வாழ வேண்டும், இந்த குழு வாழ வேண்டும், மக்கள் வாழ வேண்டும், அமைதி தவழ வேண்டும், சந்தோஷம் நிலவ வேண்டும், எல்லோருக்கும் ஹாப்பி தீபாவளி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நமஸ்காரம். அண்ணா அவர்களினுடைய வாழ்த்து மழைக்கு அனைவர் சார்பிலும் மனப்பூர்வமான நன்றிகளை தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வை நாயகியாக இருந்து சிறப்புற நடத்தி கொண்டிருக்கின்ற மாணவிக்கு பள்ளியின் சார்பிலே வழங்கப்படவிருக்கின்ற சான்றிதழை கையொப்பமிட்டு ஆசீர்வதிக்கும்படி சிறப்பு விருந்தினரை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பக்கவாத்திய கலைஞர்களுக்கான கௌரவிப்பு
முதலாவதாக வாய்ப்பாட்டுக்கலை வித்தகியாக நிகழ்வினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீமதி ரந்தினி அரவிந்த் அவர்கள் பெற்றோர்கள் சார்பிலே கௌரவிக்கப்படுகின்றார்கள். மிருதங்க இசை வித்தகர் திரு ஆர்காட் பாலாஜி அவர்கள் கௌரவிக்கப்படுகின்றார்கள். வயலின் இசை வித்தகர் சோழபுரம் திரு சங்கர் அவர்கள். புல்லாங்குழல் இசை வித்தகர் கடப்பா திரு ராகவேந்திரன் அவர்கள். ஒப்பனைக்கலை வித்தகர் வம்சிகா ஆர்டிஸ்ட்ரி நிறுவனத்தினுடைய ஸ்ரீமதி ரேணுகா அவர்கள். புகைப்படம் மற்றும் காட்சி பதிவுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற சன் போட்டோஸ் திரு சந்தோஷ்குமார் அவர்கள். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர் கௌரவிக்கப்படுகிறார். மாணவிக்கான சான்றிதழ் வழங்குதல். இன்றைய நிகழ்வை நாம் எல்லோரும் ரசிக்கக்கூடிய ஒரு ஆடற்கலை வடிவமாக அரங்கத்திலே வழங்கி தன்னுடைய கலைத்திறத்தையும் ஆசானுடைய அற்புதமான பயிற்சியையும் அன்னை தந்தையருடைய கனவு மெய்ப்படுகின்ற தருணத்தையும் இங்கே சிறப்புற நிகழ்த்தி காட்டியிருக்கிற மாணவி தீப்தி உங்கள் அனைவருடைய கரவொலியின் துணையோடு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு விருந்தினர்களால் கௌரவிக்கப்படுகிறார். அனைவருக்கும் தன்னுடைய ஆழ்மன அன்பு கலந்து நன்றி சொல்ல மாணவியினுடைய தந்தை அன்போடு அழைக்கப்படுகிறார்.
இங்கே வந்திருக்கிற ஆன்றோர்கள் மற்றும் சான்றோர்கள் பெரியவா எல்லாருக்கும் என்னோடய நமஸ்காரம். எல்லாரும் சொன்ன மாதிரி இது ஒரு வருஷம் இல்லை, தீப்தி வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே என்னை கேட்டுருக்கா, நம்ம வந்து கண்டிப்பாக இதை பண்ணணும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கு முக்கியமான விஷயமா இருந்தது வந்து ரஞ்சினி. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குரு ரஞ்சினி அவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல். வர்ஷினி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தா. ஏன்னா முதல்லேருந்தே எங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் வந்து தீப்தி நீ ஆடுவியா, உன்னால் பண்ண முடியுமா அப்படின்னு தான் கேட்டுருந்தோம். பட் அவள் குரு வந்து இல்லை அவள் நன்னா ஆடுறா, ஐ திங்க் வி ஷுட் டூ திஸ் அப்படின்னா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த குரு. அவங்க மட்டும் இல்லை, அவங்களோட சித்தி அவளும் இதில் வந்து ஒரு சுந்தரி, அவளும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கா. ஸோ 2 குருவுக்குமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட நன்றிகள். ஏன்னா அவள் இல்லைன்னா இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இவ்வளோ தூரம் தீப்தி வந்திருக்க முடியாது. அடுத்தபடியாக இங்கே இருந்த ஆர்கெஸ்ட்ரா, ஸோ நட்டுவாங்கம் அஃப்கோர்ஸ் வர்ஷினியே பண்ணியிருக்கா. வோக்கல் ரஞ்சினி, அவளுக்கு வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன் ரஞ்சினி பாடி. இதுக்கு முன்னாடி அவளை பார்த்ததில்ல. எல்லாரும் சொன்ன மாதிரி அவளோட ஃபிசிக்குக்கும் அவள் குரலுக்கும் சம்மந்தமே இல்லை. ஷி இஸ் அப்சல்யூட்லி ப்ளோயிங். தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் ஆல் த கிரேட் ஜாப் தட் யூ ஹவ் டன். அடுத்து மிருதங்கம் ஆற்காட்டு பாலாஜி அவர்கள். தீப்தி சொல்லிகிட்டே இருப்பா, அப்பா எனக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து மிருதங்கம் தான், ஏன்னா அவர் தான் எனக்கு வந்து லீடு, ஸோ நான் அவரை தான் பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு. ஆடும்போதும் அதை தான் பண்ணிட்டு இருந்தா. ஸோ வி ஆர் நோட்டீஸிங் இட். ஸோ சார் ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தபடியாக வயலின் ஷோரபுரம் சங்கர் அவர்கள். ஸோ அவர் இப்போ இல்லை, எனக்கு கொஞ்சம் நாளாகவே தெரியும், நாங்கள் நிறைய ப்ரோக்ராம் இங்கே பார்த்துருக்கோம், அவரை மிஸ் பண்ணவே மாட்டோம். ஹீ வில் பி தேர் ஆன் த ஸ்டேஜ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக ஃப்ளூட் ராகவேந்திரா சார். ஸோ எல்லோரும் சொன்ன மாதிரி கிருஷ்ணார்ப்பணம் ஃப்ளூட் இல்லாமல் எப்படி அப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், யூ டிட் அ கிரேட் ஜாப் டுடே. அடுத்தபடியாக கம்பேரிங் கணேஷ் அண்ணா. எனக்கு கணேஷ் அண்ணா எப்போ முதல்ல நான் பார்த்தேன்னா, ராம்ஜி நீங்கள் ஒருத்தர் நண்பர் வந்திருக்கார், அவள் பொண்ணு அரங்கேற்றம் இங்கே நடந்தது, அப்போது அவர் தான் வந்து கம்பேரிங் பண்ணிட்டு இருந்தார். நான் அப்போ சொன்னேன், நானும் என் குழந்தைக்கு பண்ணணும்னு வச்சுட்டு இருக்கேன், இஃப் தட் பீன் த கேஸ் தென் யூ வில் பி த பர்சன் ஹூ வில் பி ஹோஸ்டிங் த ஷோன்னு. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீயிங் வித் அஸ் டுடே. இட்ஸ் அன் அப்சல்யூட் ப்ரெஷர். அடுத்தபடியாக மேக்கப் வம்சிகா மேடம், அவங்களையும் ரொம்ப நாளாக தெரியும். எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் அவங்க தான் எங்களுக்கு மேக்கப். எங்கள் ஸ்கூலுக்கும் அவங்க தான், ஜெயநத்தன ஜோதி ஸ்கூலுக்கும் அவங்க தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் ஆல் த ஹெல்ப். அடுத்தபடியாக ஃபோட்டோஸ் சந்தோஷ் சார். நாங்கள் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டா கூட இல்லை வி வில் டூ இட், நீங்கள் இருங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு ஏதோ ஒரு மேஜிக் பண்ணுவார் பின்னாடியிலேருந்து. அது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு செக்மெண்ட்லேருந்தே பார்த்துன்னு வரோம். தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ் ஃபார் பீயிங் வித் அஸ் டுடே அண்ட் ஹானரிங் அஸ். அடுத்தபடியாக எங்களோட காஸ்டியூம்ஸ், அடுத்தது ஃபுட் அண்ட் மேனேஜ்மெண்ட் குமார் சார். அவர் 2-3 நாளாகவே நாங்கள் சேஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், சார் எல்லாம் நடந்துடும்ல, எவ்ரி திங் வில் ஹேப்பன் ரைட் அப்படின்னு. சார் இந்த மாதிரி நான் 1000 ஷோ பண்ணியிருக்கேன், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, வில் மேக் இட் ஹேப்பன், ஒய் ஆர் யூ வரிங் அப்படின்னார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கான்ஃபிடென்ட். அண்ட் அவர் ஹாஸ்பிட்டல் பார்ட்டர்ஸ் கேபிட்டல் கிச்சன், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லோரும் சொன்ன மாதிரி லைட்டிங் ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் நிறைய பேர் என்னால் நேரில் போய் கூப்பிட முடியல டியூ டு லாட் ஆஃப் திங்ஸ். பட் அதெல்லாம் தாண்டி இங்கே வந்து குழந்தைய ப்ளெஸ் பண்ணதுக்கும் எங்களோட இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டதுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸ்டே வித் அஸ், இன்னும் ஒரு லாஸ்ட் செக்மெண்ட் இருக்குது, தென் வி வில் கோ ஃபார் லஞ்ச். தேங்க்யூ. தொடர்ந்து மாணவி தீப்தியினுடைய ஆடற்கலை நிகழ்வு அரங்கம் வரவிருக்கிறது. உங்களுடைய அற்புதமான ஒத்துழைப்பினாலே நிகழ்ச்சி நிறைவடையும் வரை இந்த நிகழ்வினை பார்த்து ரசித்து அதை ஆதரிக்க வேண்டும் என்று அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெயநர்தன ஜோதி பரதக்கலை பள்ளியினுடைய மூத்த மாணவ செல்வங்கள் ஏதோ தங்களுடைய நாட்டிய விழா என்பது போல எந்த விதமான வேதமும் இல்லாமல் இந்த கலை நிகழ்வு சிறக்க பின்னணியிலே உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஊக்கம் நிறைந்த இந்த கலை செல்வங்களுக்கு தீப்தியினுடைய